மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு, கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்வோம். உன்னிடத்தில் நல்ல குணங்கள் இல்லை என்றால், ஓட்டை பாத்திரத்தில் நீர் நிரம்புவது போன்றதுதான். எவ்வளவு நிரப்பினாலும் நிரம்பாது. ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் என்றால், கோபத்தை இழந்து விடுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வெறுப்பை இழந்து விடுங்கள், அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். பேராசையை இழந்து விடுங்கள், நிம்மதி பெற்றுக்கொள்ளுங்கள். ஈகோவை இழந்து விடுங்கள், உறவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படி தேவையில்லாததை இழந்து தேவை உள்ளதை பெற்றுக்கொண்டாலே வாழும் வாழ்க்கை வரமாகும். யோசியுங்கள். பொய் பேசுபவருக்கு தண்டனை என்ன தெரியுமா? அவர் உண்மை பேசும்போது ஒருவரும் நம்ப மாட்டார்கள். இதுவே சிறப்பான தண்டனை. 1000 அறிவுரைகளை விட ஒரு அனுபவம் சிறந்த பாடத்தை தரும். வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும். யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. இதயம் சொல்வதை செய். வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு. நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். பிறப்பால் கிடைத்த உறவுகள் அதிர்ஷ்டம் என்றால், அன்பால் இணைந்த நட்புகள் பொக்கிஷம். மற்றவர்களை கீழே தள்ளி விடுவதால் நாம் வலிமை அடைவதில்லை. அவர்களை தூக்கிவிடும்போதுதான் நாம் வலிமை அடைகிறோம். செய்யும் செயலில் முழு கவனம் செலுத்தினால் அடுத்தவரை குறை சொல்ல நேரமும் இருக்காது, மனமும் இருக்காது. உதவி செய்தவருக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யாதே. பாவங்களில் கொடிய பாவம் அது. புனித நீராடினாலும் நீங்காது. பிறவிதோறும் பின்தொடர்ந்து வரும். சிரிப்பு என்னும் சாவி தொலைந்துவிட்டால் சந்தோஷம் என்னும் பூட்டு பூட்டியே இருக்கும். அவரவர் வாழ்க்கை சீரமைக்கும் அற்புத சிற்பி அவரவர் எண்ணங்களே. வாழ்க வளமுடன். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி.